Hi friends, welcome to Biology Simplified Tamil app. நான் உங்க செந்தில்நாதன். வெல்கம். இன்னைக்கு நம்ம வந்து செகண்ட் சாப்டர் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஆரம்பிக்க போறோம். ஸோ பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் இன்னைக்கு நம்ம கடகடன்னு பார்த்துடலாம். பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் த லிவிங் வேர்ல்ட்லயே டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்ல கிளாசிபிகேஷன்லாம் பார்த்தோம். கிளாசிபிகேஷன் என்ன? குரூப்பிங் ஆர் கேட்டகரைசிங் ஸ்பீசிஸ்ல கேட்டகரி பண்ண போறீங்க. பயாலஜிக்கல்னா லிவிங் திங்ஸை கேட்டகரி பண்ண போறோம், கேட்டகரியா பிரிச்சு படிக்க போறோம். அதுதான் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன். ஓகே, ஈஸி தான். இதுல வந்து கிங்டம் மோனிரா, கிங்டம் புரோட்டிஸ்டா, கிங்டம் ஃபங்கை, கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமாலியாங்கிற ஒரு 5 கிங்டம்ஸ் படிப்போம். வைரசஸ், வைராய்ட்ஸ் அண்ட் லிச்சன்ஸ் தனியா படிப்போம். ஏன்னா இந்த மூணும் இந்த 5 கிங்டத்துல வைக்கல நம்ம. சரி, இந்த 5 கிங்டம், இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷனை கொடுத்தது யாரு? விட்டேக்கர், ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஓகே, இப்ப நம்ம கடகடன்னு பார்க்கலாம். சின்ஸ் த டான் ஆஃப் சிவிலைசேஷன் அந்த நகரமயமாக்கல், மக்கள்லாம் ஒரே இடத்துல தங்கி வசிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஸோ அது வந்ததுல இருந்தே there have been many attempts to classify living organisms. So living organisms oda classification the biological classification. Okay, it was done instinctively, not using criteria that were scientific but born out of need to use organisms for our own use. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஒரே நிமிஷங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாசிபிகேஷன் வந்து நம்மளோட யூஸ், நம்ம எப்படி வந்து ஒரு ஆர்கானிசம் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் கிளாசிபிகேஷன் பண்ணினாங்க, வகைப்படுத்தினாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபுட், எந்த ஆர்கானிசம்லாம் நமக்கு ஃபுட்டா பயன்படுது அது ஒரு கிளாஸ், அப்படி பிரிக்கிறது. ஷெல்டர்னா என்ன? இப்போ மரத்தெல்லாம் வெட்டி நம்ம வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றோம்ல, உதவி செய்ய, அந்த தேக்கு மரம், பெரிய பெரிய டிம்பர் வுட் எல்லாம் எடுத்து நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஸோ அதான் ஷெல்டர். அண்ட் கிளாத்திங், இந்த காட்டன்ல இருந்தெல்லாம் ஃபைபர் எடுத்து கிளாத்திங்க்கு நம்ம தைக்கிறதுக்கு துணி தைச்சு போட்டுக்கிறோம்ல, அதான் கிளாத்திங். ஸோ இந்த மாதிரி நமக்கு டைரக்டா யூஸ்ஃபுல்லா எந்த விதத்துல ஒரு ஆர்கானிசம் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கிளாசிபிகேஷன் பண்ணாங்க. Aristotle was the earliest to attempt a more scientific basis for classification. Aristotle தான் முதல்ல சயின்டிபிக்கா கிளாசிபிகேஷன் பண்ணாரு. He used simple morphological characters to classify plants into trees, shrubs and herbs. இந்த இடத்துல ட்ரீனா தெரியும், மரம். shrubனா புதர் செடி. herbs அப்படின்னா herbsக்கும் ஹெர்பல் பிளான்ட்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஹெர்பல் பிளான்ட் அப்படின்னா மருத்துவ செடி, மருத்துவ குணமுள்ள தாவரங்கள். herbs அப்படின்னா குட்டி செடின்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாங்க, பிரான்சஸ்லாம் இல்லாத சின்ன செடியை தான் herbs அப்படிங்கிறாங்க. He also divided animals into 2 groups, those which had red blood and those that did not. So red blood ஓட இருக்கிறது, red blood இல்லாம இருக்கிறது. இனிமியா அனீமியா அப்படின்னு பிரிச்சாரு. இனிமா அனீமான்னு. ஸோ ரெட் பிளட்டோட இருக்கிறது, ரெட் பிளட் இல்லாம இருக்கிறது. அனீமா அப்படின்னு வர்றது, ரெட் பிளட் இல்லாம இருக்கிறது. இனிமா அப்படின்னு வர்றது, ரெட் பிளட்ஸோட இருக்கக்கூடிய, ரெட் பிளட் செல்ஸோட இருக்கக்கூடிய செல்ஸ், அந்த ஆர்கானிசம்ஸ். ஓகே, ரெட் பிளட் வித் ரெட் பிளட், வித்தவுட் ரெட் பிளட், அதான் 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசமா அரிஸ்டாட்டில் பிரிச்சாரு. பிளான்ட்ஸ் எப்படி பிரிச்சாரு? ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் அரிஸ்டாட்டில் முடிஞ்சாச்சு. அடுத்து வருது லினேயஸ். So in Carolus Linnaeus 2 kingdom system of classification கொடுத்தவர் and binomial naming, binomial system of nomenclature கொடுத்தவர். In Linnaeus time, a 2 kingdom system of classification with Plantae and Animalia kingdoms was developed that included all plants and animals respectively. Respectively என்ன? Plantae, kingdom Plantae includes all plants. Animalia includes animals. எல்லா அனிமல்ஸும் அனிமாலியால வந்துடும். ஓகே, this system did not distinguish between the eukaryotes and prokaryotes. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட்ல அசெஷன் ரீசன்ல கேட்கலாம். இந்த லைனையே கொடுத்து யூகேரியாட்டுக்கும் ப்ரோகேரியாட்டுக்கும் டிஃபரன்ஸ் 2 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல கிடையாது. தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல குறைகள் இருந்தா அதை நிவர்த்தி செய்யற மாதிரி அடுத்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் வரும், அடுத்த கிளாசிபிகேஷன் வரும். ஸோ லினேயஸோட 2 கிங்டம் சிஸ்டம் கிளாசிபிகேஷன் இருக்க பிரச்சனை என்ன? யூகேரியாட்னா ட்ரூ நியூக்ளியஸ், ப்ரோகேரியாட்னா ஒரு நியூக்ளியாய்டு, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியோலஸ் இருக்காது, ஜஸ்ட் டிஎன்ஏ மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது, நியூக்ளியஸ் இல்லாம இருக்கிறது. ஸோ யூகேரியாட் அண்ட் ப்ரோகேரியாட்னு 2 விதமா பிரிப்போம்.
அந்த டிஃபரன்சியேஷன் லினேயஸோட டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல இல்ல. அது ஒண்ணு டிராபேக். நெக்ஸ்ட், யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார அது பிரிக்கல. யூனிசெல்லுலாரையும் மல்டி செல்லுலாரையும் டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் பிரிக்கல. யூனிசெல்லுலார்னா என்ன? ஒரு ஆர்கானிசம் ஒரே ஒரு செல் தான், கிளாமிடோமோனாஸ், அமீபா அந்த மாதிரி. மல்டி செல்லுலார்னா நிறைய செல்ஸ் சேர்ந்து இருக்காது, அதை செப்பரேட் பண்ணாம விட்டுட்டாரு லினேயஸ். நெக்ஸ்ட் அவர் பண்ண தவறு என்ன? போட்டோசிந்தட்டிக் கிரீன் ஆல்கேயையும் நான் போட்டோசிந்தட்டிக் ஃபங்கையும் அவர் பிரிக்காம ஒரே குரூப்ல பிளான்ட் கிங்டம்ல வச்சுட்டாரு. ஃபங்கையை கொண்டு வந்து செல்வால் இருக்கிறதுனால பிளான்ட் கிங்டம்ல வச்சுட்டாரு. ஆனா ஃபங்கை நான் போட்டோசிந்தட்டிக். ஃபங்கை வந்து இந்த போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை தயாரிக்காது, ஆட்டோட்ரோஃப் கிடையாது, ஹெட்ரோட்ரோஃப். அது ரெண்டையும் ஒரே குரூப்ல வச்சது தவறு. இந்த 3 தவறுகளையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல ப்ரோகேரியட் யூகேரியட் டிஃபரன்சியேஷன் இல்ல, யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் டிஃபரன்சியேஷன் இல்ல, அதே போல போட்டோசிந்தட்டிக் நான் போட்டோசிந்தட்டிக் டிஃபரன்சியேஷன் இல்ல. அதனால another கிளாசிபிகேஷன் வந்தாகணும். ஓகே, classification of organisms into plants and animals was easily done and was easy to understand, but a large number of organisms did not fall into either category. அனிமல்ஸ் பிளான்ட்ஸ்னு ஆர்கானிசத்தை பிரிக்கிறது ஈஸி, பார்த்து பிரிச்சிடலாம் அழகா. அந்த ஓடுது பாரு, ஒடியாருக்கு பாரு, ஹெட்ரோட்ரோஃபா இருக்கு பாரு, ஆர்கானிசம் செல் வால் இல்ல பாரு, அனிமல்ல வை, இது பிளான்ட்ல வை. அப்படின்னு செல் வால் இருக்குது பாரு, போட்டோசிந்தசிஸ் பண்ணுது பாரு, ஸோ பிளான்ட்ல வை. இப்படி எல்லாம் நம்ம ஈஸியா பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல பிரிச்சிடலாம். பட் தி திங் இஸ், அதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இந்த 3 ரீசன் சொன்னோம்ல, ப்ரோகேரியட் யூகேரியட் பிரிக்கல, யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் பிரிக்கல, போட்டோசிந்தட்டிக் நான் போட்டோசிந்தட்டிக்க பிரிக்கல. சோ சில ஆர்கானிசம்ஸ் வந்து 2 கேட்டகரியிலையும் வர வாய்ப்பு இருக்கு. யூக்லினா அப்படின்னு ஒரு ஆர்கானிசம் இருக்கு. சில சமயம் லைட் இருந்தா பிளான்ட் மாதிரி செயல்படும், லைட் இல்லைன்னா அனிமல் மாதிரி செயல்படும். அப்போ பிளான்ட்லயும் வைக்க முடியாது, அனிமல்லையும் வைக்க முடியாது. ஃபங்கை ஹெட்ரோட்ரோஃப், போட்டோசிந்தசிஸ் பண்ணாது, ஆனா அது அனிமல்ல வைக்க முடியாது. ஏன்? அதுக்கு செல்வால் இருக்கு. அப்ப பிளான்ட்லயும் வைக்க முடியாது, அனிமல்லையும் வைக்க முடியாது. அதுதான் இங்க சொல்றாங்க. Hence the two kingdom classification used for a long time was found inadequate. ரொம்ப காலமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன், ஆனா அது போதாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பிசைட்ஸ் கிராஸ் மார்பாலஜி, கிராஸ் மார்பாலஜினா அதோட என்டையர் outer structure, external structure தான் நம்ம மார்பாலஜிமோ. A need was also felt for including other characteristic like cell structure. So வெளிப்புறத்தை மட்டும் பார்த்து கிளாசிபிகேஷன் பண்றது பத்தாது, அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்? செல் ஸ்ட்ரக்சர், நேச்சர் ஆஃப் வால், செல் வாலோட நேச்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், போட்டோசிந்தட்டிக்கா அதாவது ஆட்டோட்ரோஃபா ஹெட்ரோட்ரோஃபா, ஹேபிடேட், ஹேபிடேட்னா அது வளர்ற இடம், மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், asexual, sexual reproduction, vegetative reproduction, அதெல்லாம் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு, எந்த ஆர்கானிசத்துல இருந்து எந்த ஆர்கானிசம் இவால்வ் ஆகி வந்திருக்கும், அது. Classification system for the living organisms have hence undergone several changes over the time, though plant animal kingdom have been a constant under all the different system. எத்தனை சிஸ்டம் வந்தாலும், கிளாசிபிகேஷன்ல எத்தனை சிஸ்டம் நியூ கிளாசிபிகேஷன் வந்தா கூட அனிமல் கிங்டமும் பிளான்ட் கிங்டமும் கண்டினியூவா இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, the understanding of what groups or organisms be included under these kingdoms have been changing. அதாவது அனிமல் கிங்டம் பிளான்ட் கிங்டம் கண்டினியூவா இருந்தாலும் நியூ கிளாசிபிகேஷன் வரும்போது என்ன ஆர்கானிசத்தை நம்ம பிளான்ட் கிங்டம்ல வைக்கணும், அனிமல் கிங்டம்ல வைக்கணுங்கிற திங்கிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. Then the number and nature of other kingdoms have also been understood differently by different scientists over the time. So the number of kingdom அதெல்லாம் நம்ம மாத்திட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். அதுல 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் சாப்டரே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா செல் டைப், அதாவது அதுக்கு முன்னாடி 5 கிங்டம்ஸ் என்னன்னு பார்ப்போம். 1 மொனிராங்கிற கிங்டம், 2 புரோட்டிஸ்டாங்கிற கிங்டம், 3 ஃபங்கை, 4 பிளான்டே, 5 அனிமாலியா. சோ இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷனை நமக்கு கொடுத்தது விட்டேக்கர், WH விட்டேக்கர், சாரி RH விட்டேக்கர். இங்க இருக்கிறார் பாத்தீங்களா, 1969ல RH விட்டேக்கர் கொடுத்தது தான் 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஓகே, இப்போ ஒவ்வொன்றுலயும் செல் டைப் எப்படி இருக்கு, நம்ம சொன்ன செல் டைப், செல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கா இல்லையா, பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். செல் டைப் வந்து பார்த்தோம்னா மொனிரா எல்லாத்துமே ப்ரோகேரியாட்டிக்கா இருக்கும். ப்ரோகேரியாட்னா என்ன? செல் இருக்கும்,
செல்லுக்குள்ள நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியோலஸ் இருக்காது, ஜஸ்ட் டிஎன்ஏ மட்டும் இருக்கும். நோ நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. அதே போல நோ நியூக்ளியோலஸ், நியூக்ளியோலஸும் இல்லை, நியூக்ளியர் மெம்பரேனும் இல்லை, நியூக்ளியோலஸும் இல்லை. அதுதான் ப்ரோகேரியாட். மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரியாட், மீதி எல்லாம் யூகேரியாட். நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும், பக்கா நியூக்ளியஸ் பிரசன்டா இருக்கிறது தான் மீதி 4 கிங்டம்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரியாட்ஸ், டோன்ட் ஃபர்கெட். ஓகே, ப்ரோனா என்ன முன்னாடி, கேரியான்னா என்ன நியூக்ளியஸ், கேரியாட், கேரியான்னா நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம், நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் வந்து அண்டர் டெவலப்டு, நல்லா டெவலப் ஆகாம இருக்குதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் டிஎன்ஏ தான் இருக்கு, நியூக்ளியர் மெம்பரேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் செல்லுலோசிக், செல்வால் இல்லைன்னு சொல்லல, செல்வால் இருக்கு. அந்த செல்வால் செல்லுலோஸ் அப்படிங்கிற கெமிக்கல்னால ஆகல, பாலிசாக்கரைட் பிளஸ் அமினோ ஆசிடால் ஆன செல்வால் இங்க இருக்கு. மொனிரால செல்வால் இருக்கு. புரோட்டிஸ்டால சில புரோட்டிஸ்டால செல்வால் இருக்கு, சில புரோட்டிஸ்டால செல்வால் இல்ல. பங்கைல கைட்டின் அப்படிங்கிற செல்வால் இருக்கு. செல்வால் மெட்டீரியல் வந்து கைட்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஆர்த்ரோபோடா அப்படின்னு இன்செக்ட் வரக்கூடிய அந்த ஃபைலம் படிப்போம். அந்த ஆர்த்ரோபோடால வந்து பாத்தீங்கன்னா அதோட எக்ஸோஸ்கெலிட்டன் கைட்டின், ஃபங்கையோட செல்வால் கைட்டின், ஞாபகம் வச்சுக்கணும். பிளான்டே செல்லுலோஸாலான செல்வால், அனிமல்ஸ்ல செல்வாலை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் நியூக்ளியர் மெம்பரேன். ப்ரோகேரியாட்ல நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சென்ட், மீதி எல்லாத்துலயுமே நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். அதனாலதான் அவங்க யூகேரியாட். யூகேரியாட்னா நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், ப்ரோகேரியாட்னா மட்டும்தான் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. பாடி ஆர்கனைசேஷன் செல்லுலார், மோஸ்ட்லி யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான், யூனிசெல்லுலார் தான். மேபி காலனிஸா இருக்கலாம், பட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான் எல்லா ப்ரோகேரியாட்ஸும். பாக்டீரியாலாம் ப்ரோகேரியாட்ஸ்ல வந்து ஆக்டினோமைசிட்ஸ், மைக்கோபிளாஸ்மா அதெல்லாம் வந்து நமக்கு மொனிரா. புரோட்டிஸ்டாவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான், ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் தண்ணியில. ஜூ பிளாங்டான், ஃபைட்டோ பிளாங்டான்லாம் புரோட்டிஸ்டால வரும், யூனிசெல்லுலார் தான். அதான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்கை மல்டி செல்லுலாராகவும் இருக்கலாம், யூனிசெல்லுலாராகவும் இருக்கலாம், லூஸ் டிஷ்யூவாகவும் இருக்கலாம். பிளான்ட்ஸ்ல டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் இருக்கும், இன்டர்னலா டிஷ்யூஸ் இருக்கும், ஜைலம், ஃப்ளோயம், பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, அதெல்லாம். எக்ஸ்டர்னலா ஆர்கன்ஸ் இருக்கும், ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ரூட், ஃப்ளவர், சீடு, இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எக்ஸ்டர்னலா இருக்கும். அனிமாலியா டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன்லாம் அனிமாலியாவில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மொனிரால வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக் இருக்கு, கீமோசிந்தட்டிக் அண்ட் போட்டோசிந்தட்டிக் ரெண்டுமே இருக்கு. ஹெட்ரோட்ராபிக் இருக்கு, சாப்ரோஃபைட், பாராசைட், எல்லா விதமான நியூட்ரிஷனும் மொனிரால இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, புரோட்டிஸ்டால ஆட்டோட்ராபிக்கும் இருக்கு, ஹெட்ரோட்ராபிக்கும் இருக்கு, போத் டைப் இருக்கு. ஃபங்கை ஹெட்ரோட்ராபிக், அதுல சாப்ரோஃபைட்டிக் அண்ட் பாராசைட்டிக் ரெண்டுமே இருக்கு. ஆல் ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ராபிக். ஃபங்கைல போட்டோசிந்தட்டிக் கிடையாது, ஆனா பாராசைட்டிக் சாப்ரோஃபைட்டிக் ரெண்டுமே இருக்கும். சாப்ரோஃபைட்டிக்னா இறந்து போனதுல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிட்டா அது சாப்ரோஃபைட். பாராசைட்னா லிவிங் ஹோஸ்ட்ல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிட்டா அது பாராசைட், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? பிளான்ட் கிங்டம், பிளான்ட்டே எல்லாமே ஆட்டோட்ராப் தான், தே டு போட்டோசிந்தசிஸ். பட் சம் பிளான்ட்ஸ் ஆர் தேர் பாராசைட்டிக் பிளான்ட். கஸ்கியூட்டா அப்படிங்கிற பாராசைட்டிக் பிளான்ட் இருக்கு, எக்ஸப்ஷன், அது பின்னாடி படிப்போம். அனிமாலியா எல்லாமே ஹெட்ரோட்ராப். ஹோலோசோயிக்னா என்ன சார்? ஹோலோசோயிக்னா ஃபுட்டை வாய் வழியா இன்ஜெஸ்ட் பண்றது சொல்லுவாங்க, அப்படியே சாப்பிடுறது. காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை அப்படியே உள்ள சாப்பிட்டு இன்டர்னலா டைஜஸ்ட் பண்ணா அதுக்கு பேர் ஹோலோசோயிக். சாப்ரோஃபைட்டிக் இருக்கு, டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டரை சாப்பிடுற அனிமல்ஸும் இருக்குது. ஸோ ஹோலோசோயிக் அண்ட் சாப்ரோஃபைட்டிக் அனிமல்ஸ்ல வருவாங்க. நியூட்ரிஷன், இதெல்லாம் ஃபுட் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது. R.H. Whitaker in 1969 proposed a 5-kingdom classification. The kingdoms defined by him were named, அந்த 5 கிங்டம் யாரு அந்த பாக்ஸ்ல பார்த்தோம்ல அவங்க தான். மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே and Animalia. 5-kingdom classification. The main criteria for classification used by him include cell structure, அந்த சைடுல பார்த்தோம்ல, பாடி ஆர்கனைசேஷன், செல்லுலார் லெவலா, டிஷ்யூ லெவலா, ஆர்கன் லெவலா, ஆர்கன் சிஸ்டம் லெவலான்னு அதான் பாடி ஆர்கனைசேஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷனா போட்டோசிந்தசிஸா, அதாவது ஆட்டோட்ராஃபா, ஹெட்ரோட்ராஃபா, அந்த மாதிரி.
reproduction sexual asexual vegetative எது நடக்குது and phylogenetic relationship இந்த இடத்துல phylogeneticங்கிற வேர்டு எங்க வந்தாலும் அதுக்கு மீனிங் evolutionary relationship evolution மறந்துடாதீங்க இது நீட் क्वेश्चनல கேட்பாங்க 5 kingdom classificationல phylogenetic relationship இருக்குதா இல்லையாங்கிற மாதிரி மீனிங் வர மாதிரி क्वेश्चन கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கணும் இருக்கு phylogenetic system of classification அதாவது சாரி 5 kingdom system of classification RH Whittaker கொடுத்தார் இல்லையா 1969ல அது phylogenetic relationship இன்க்ளூட் பண்ணதுதான் evolutionary relationship எந்த ஆர்கானிசத்துல இருந்து எந்த ஆர்கானிசம் டெவலப் ஆகி வந்திருக்கும் அப்படிங்கிறது டேபிள் வந்து நமக்கு இந்த 5 kingdom system of classification கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பார்த்தாச்சு the 3 domain system அதாவது 5 kingdom system classification அப்புறம் 6 kingdom classification வருது 6 kingdomமும் 3 domain-ஆ பிரிக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க 3 domain system has also been proposed domain வேற kingdom வேற ஓகேங்களா 3 domain system also been proposed that divides the kingdom Monera into 2 domains மொனிராவையே 2 டொமைனா பிரிக்குது leaving the remaining eukaryotic kingdom in the 3rd domain and thereby a 6 kingdom classification arrived you will learn about this system in detail in higher classes னா இந்த BSc botany எல்லாம் படிக்க போனீங்க MSc BSc zoology அதெல்லாம் படிக்க போனீங்கன்னா இந்த 6 kingdom system of classification படிப்பீங்க MBBSல இருக்காது போறது இல்ல ஓகே இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன 3 domains 3 domains அந்த 3 domains யார் சார் புக்ல இருந்து தான் क्वेश्चन வரப்போகுது புக்ல லைன்ல இருந்து தான் நீட்டுக்கு 2024க்கு क्वेश्चन கேட்க போறாங்க பட் ஸ்டில் அந்த 3 domains யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இங்க பாருங்க மொனிராவை 2 டொமைனா பிரிக்கிறாரு கிங்டம் மொனிராவை 2 டொமைனா பிரிக்கிறாரு இது ஃபர்ஸ்ட் கிங்டம் ஓகேங்களா என்ன டொமைன் ஆர்கியா யூகேரியா இது ஒரு கிங்டம் சாரி டொமைன் இது ஒரு டொமைன் ஆர்கியா யூகேரியா இந்த இடத்துல ஆர்கியானா ஆர்கி பாக்டீரியாங்கிற ஒரு கிங்டம் உருவாக்குறாங்க யூகேரியானா யூ பாக்டீரியா சாரி யூகேரியா இல்ல யூ பாக்டீரியா சாரி ஒரு நிமிஷம் ஆர்கியா டொமைன் ஆர்கியா டொமைன் யூ பாக்டீரியா மூணாவது யூகேரியா சரி இப்போ ஆர்கியால கிங்டம் ஆர்கி பாக்டீரியா வந்துருது பாக்டீரியா இவங்க கிங்டம்ஸ் ஃபர்ஸ்ட் கிங்டம் யூ பாக்டீரியா ட்ரூ பாக்டீரியா கிங்டம் வந்துருது ஓகே அதுக்கப்புறம் யூகேரியாவில் 4 கிங்டம் 3 4 5 6 யார் யாரு பிளான்ட் கிங்டம் ஃபங்கை அனிமல் கிங்டம் புரோட்டிஸ்டா முன்னாடி எழுதிருக்கணும் பரவாயில்ல இந்த 4 வந்துருது ஸோ 4 + 2 6 கிங்டம் 3 டொமைன் சிஸ்டம்ல 6 கிங்டம் கிளாசிபிகேஷன் இருக்கு ஸோ தட் 3 டொமைன்ஸ் 6 கிங்டம் இதுதான் லேட்டஸ்ட் கிளாசிபிகேஷன் அதாவது இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும் சாரி இந்த மொனிராவை ஃபர்தரா 2 கிங்டமா பிரிச்சுட்டாங்க மீதி 4 கிங்டம் 2 + 4 6 மொனிராவை 2 டொமைனாவும் பிரிச்சாங்க 2 கிங்டமாவும் பிரிச்சாங்க என்னென்ன ஆர்கி பாக்டீரியா யூ பாக்டீரியா இட்செல்ஃப் தனி கிங்டம் அதுக்கப்புறம் இந்த 4 கிங்டமும் யூகேரியாட்டிக்கா இருக்கிறதெல்லாம் யூகேரியா ஓகேங்களா அவ்வளவுதான் ஸோ நெக்ஸ்ட் 6 கிங்டம் கிளாசிபிகேஷன் பார்த்தாச்சு 6 கிங்டம் கிளாசிபிகேஷனுக்கு அடுத்து என்ன வருது let us look at this 5 kingdom classification நம்ம வந்து based on the 5 kingdom classification தான் இந்த சாப்டரே கொடுத்திருக்காங்க நமக்கு RH Whittaker to understand the issue and consideration that influence the classification system earlier classification system included bacteria இந்த இடத்துல நல்லா பாருங்க earlier அப்படிங்கிறது என்னது 2 kingdom system of classification Linnaeus குத்தி காட்டுறாங்க இங்க பாருங்க earlier classification system included bacteria blue-green algae fungi mosses ferns na iridophyte mosses na bryophyte மறந்துடாதீங்க mosses na bryophytes
ferns அப்படின்னா pteridophytes. Pteridophytes. P silence. Pteridophytes. Okay. Gymnosperm, open seeded plants, and the angiosperm. இது எல்லாத்தையும் plant kingdomல வச்சாங்க. The character that unified என்ன ஸ்பெஷலா சொல்றது, எல்லாத்தையும் ஒண்ணா வைக்கிறது, unified ஒண்ணா சேர்க்கிறது. This whole kingdom was that all organisms included had a cell wall in their cells. எல்லாத்துக்கும் செல் வால் இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனை வச்சு எல்லாத்தையும் ஒரே பிளான்ட் கிங்டம்ல வச்சுட்டாரு. யாரு? லினேயஸ். This placed together groups which widely differs in other characteristics. So இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்குலாம் மற்ற கேரக்டர்ல பயங்கர டிஃபரன்சஸ் இருக்கு. It brought together the prokaryotic bacteria and the blue-green algae cyanobacteria with other groups which were eukaryotic. So blue-green algae-வும் prokaryotic bacteria-வும் வெறும் DNA தான் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் நியூக்ளியோலஸ் இல்ல. அதை கொண்டு வந்து eukaryotoட மிக்ஸ் பண்ணிட்டாங்க. That is a mistake. Okay. It also grouped together the unicellular organisms and the multicellular ones. Say for example, Chlamydomonas unicellular, Spirogyra multicellular. இது வந்து NEET 2023ல இந்த லைனை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்டிருந்தாங்க. Chlamydomonas unicellular, Spirogyra multicellular were placed together under algae. The classification did not differentiate between the heterotrophic group fungi and the autotrophic green plants. So fungiயும் green plantsம் plantல கொண்டு வந்து வச்சிட்டாங்க. fungiயும் green plantsம் gymnosperm, angiosperm, ferns எல்லாம். So அதை differentiate பண்ணி காட்டல. ஏன்னா fungi வந்து photosynthetic கிடையாது. அதான். Though they also showed a characteristic difference in their wall composition, the fungi had chitin. Wall composition differentiate காமிச்சிருந்தாலும் கூட இது two kingdom system of classification. fungiயோட cell wall material chitin, அதே போல கிரீன் பிளான்ட்ஸோட செல் வால் மெட்டீரியல் வந்து செல்லுலோஸ். ஞாபகம். that is the difference. ஓகேங்களா? when such characteristics were considered, cell wall material, photosynthetica இல்ல heterotropha, autotropha அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கும் போது the fungi were placed in separate kingdom fungi. so fungiக்கு தனி கிங்டம் கொடுத்தாகணும். ஏன்னா அதுக்கு செல்வால் இருந்தாலும் செல்வால் மெட்டீரியல் கைட்டின், செல்லுலோஸ் கிடையாது. அப்ப பிளான்ட்னு சொல்லக்கூடாது. அதே போல பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் பண்ணும், ஃபங்கை போட்டோசிந்தசிஸ் பண்ணாது. அதனால ஃபங்கையை கொண்டு வந்து தனி கிங்டமா வச்சிடணும். ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வேர் குரூப்டு டுகெதர் அண்டர் கிங்டம் மொனிரா. ப்ரோகேரியாட்னா புரோட்டிஸ்டான்னு தப்பா நினைச்சுக்கிறோம். நம்ம எக்ஸாம்ல பார்க்கும்போது தயவு செய்து அந்த தவறு செய்யாதீங்க. மொனிரா தான் ப்ரோகேரியாட்டிக் கிங்டம், மறந்துடவே கூடாது. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், மொனிரா தான் ப்ரோகேரியாட்டிக் கிங்டம், மறந்துடாதீங்க. புரோட்டிஸ்டாங்கிறது யூகேரியாட்ஸ், யூனிசெல்லுலார், ஒரு செல்லான யூகேரியாட்ஸ் தான் புரோட்டிஸ்டா. டோன்ட் ஃபர்கெட். And the unicellular eukaryotic organisms were placed in the kingdom protista. Unicellular eukaryotes protista-ல வைக்கிறாங்க. ப்ரோகேரியாட்ஸை மொனிரால வைக்கிறாங்க. தயவு செய்து மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. ஓகே, மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. கிங்டம் protista has brought together Chlamydomonas. protista-ல யாரெல்லாம் இருக்கா? Chlorella, earlier placed in algae Chlorella, பட் இப்போ protista-ல இருக்கு. வித்தின் பிளான்ட்ஸ்ல இருந்த குளோரல்லாவையும் கிளாமிடோமோனாஸையும் நம்ம இப்ப வந்து செல்வால் இருந்தாலும் கூட, போட்டோசிந்தட்டிக்கா இருந்தாலும் கூட, யூனிசெல்லுலரா இருக்கிறதுனால புரோட்டிஸ்டாவுக்கு கொண்டு வந்துட்டோம். பாராமீஷியமும் அமீபாவும் அனிமல்ஸ்ல இருந்துச்சு, ஏன்னா அதுல செல்வால் கிடையாது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல தெளிவா பார்த்துக்கணும். டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ்ல வச்சிருந்த பாராமிஷியத்தையும் அமீபாவையும், ஏன்னா பாராமிஷியத்துக்கும் அமீபாவுக்கும் செல்வால் கிடையாது, ஆனா யூனிசெல்லுலார் யூகேரியாட் அவன் அனிமல் கிங்டம்ல இருந்தான். கிளாமிடோமோனாஸும் குளோரல்லாவும் பிளான்ட் கிங்டம்ல இருந்தான், ஏன்னா அவங்க செல்வாலோட இருந்தாங்க, போட்டோசிந்தசிஸ் பண்ணாங்க. இந்த 4 பேரையும் பிடிச்சி கொண்டு வந்து புரோட்டிஸ்டால வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் அமீபாவும் பாராமிஷியமும் அனிமல், செல்வால் கிடையாது. கிளாமிடோமோனாஸும் குளோரல்லாவும் செல்வாலோட இருக்கிற ஒரு பிளான்ட். பிளான்ட் அனிமலையும் இப்ப மட்டும் ஏன் ஒரே குரூப்ல வச்சாங்க? தப்பு இல்லையா? தப்பு தான். 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் இருக்க தப்பு இது. பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் கொண்டு வந்து புரோட்டிஸ்டால வச்சுட்டாங்க. புரோட்டிஸ்டா ஹேஸ் போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். தப்பு தான். ஓகே, 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஆல்சோ ஹேவ் மிஸ்டேக்ஸ். ஓகே, அதுலயும் மிஸ்டேக் இருக்கு. This happened because the criteria of classification changed. இந்த இடத்துல மட்டும் கிரைட்டீரியாவை மாத்திக்கிட்டாங்க, யூனிசெல்லுலார் யூகேரியாட்னு. This kind of changes will take place in future too, depending on the improvement in our understanding of characteristics and evolutionary relationship.
ஸோ எந்த ஆர்கானிசம்ல இருந்து எந்த ஆர்கானிசம் இவால்வ் ஆகி வந்திருக்கோம், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இன்னும் மாறும் போது நம்ம கிளாசிபிகேஷன் சும்மா மாத்தி வச்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். ஓவர் டைம் an attempt has been made to evolve a classification system which reflects not only the morphological, physiological na functioning, morphological na external reproductive similarities, but is also phylogenetic, that is based on evolutionary relationship. Phylogenetic நாலே evolutionary மறந்துட கூடாது, அவங்களே மீனிங் கொடுத்துட்டாங்க. In this chapter we will study characteristics of kingdom Monera, Protista and fungi of the Whittaker system of classification. டீடைலா படிக்க போறது மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை இந்த மூணும். The kingdoms Plantae and Animalia commonly referred to as plant and animal kingdom respectively. அதையும் படிக்க போறோம். Will be dealt separately in chapter 3 and 4. So third chapter plant kingdom, fourth chapter animal kingdom தனியாவே பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல டீடைலா படிக்க போறது மொனிரா, புரோட்டிஸ்டா and fungi 3 kingdoms. Plant kingdom தனி சாப்டர், animal kingdom தனி சாப்டர். ஓகே, கிங்டம் மொனிரா நாளைக்கு நம்ம முடிச்சிடலாம். கிங்டம் மொனிராவை இன்னைக்கு நம்ம டவுட் கிளியரிங் செஷன் வைப்போம். ரைஸ் ஹேண்ட் நான் சரி பண்ணிட்டேன், ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் கொடுத்து நீங்க கேட்கலாம். ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட்ஸ் நல்லா கவனிங்க. இதுல ஒரு டவுட் கேட்குறாங்க. யூகேரியாட்ஸ், prokaryotes, ரொம்ப important. Eukaryotes include both unicellular plus multicellular. மறந்துடக்கூடாது. Prokaryotes include all unicellular. Prokaryotes unicellular மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது விஷயம் கிடையாது. யூகேரியாட் ப்ரோகேரியாட் வந்து யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாராங்கிறது விஷயம் கிடையாது. யூகேரியாட்னா என்ன? செல் இப்படி இருக்குன்னா செல்லுக்குள்ள நியூக்ளியஸ், வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்ல நியூக்ளியார் மெம்பரேன் இருக்கும். நியூக்ளியார் மெம்பரேன் இருக்கும். அண்ட் உள்ள நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் தென் ரெட்டிகுலேட், அதாவது நியூக்ளியர் ரெட்டிகுலம், அதாவது டிஎன்ஏ. ஓகேங்களா, நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம் டிஎன்ஏ. ஸோ நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ, குரோமோசோமல் ரெட்டிகுலம் அப்படிம்பாங்க. குரோமாட்டின் ரெட்டிகுலம், குரோமாட்டின் ரெட்டிகுலம் டிஎன்ஏ மேல ஆனதா, டிஎன்ஏ பிளஸ் புரோட்டீன் சேர்ந்து குரோமாட்டின் ரெட்டிகுலம் ஃபார்ம் பண்ணும். ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கு, நியூக்ளியோலஸ் இருக்கு, குரோமாட்டின் ரெட்டிகுலம் டிஎன்ஏ அப்படி இருந்தா அது யூகேரியாட். ப்ரோகேரியாட்னா என்ன? செல் இப்படி இருக்கு, நோ நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியர் மெம்பரேன் இல்ல, நியூக்ளியோலஸ் இல்ல, ஜஸ்ட் டிஎன்ஏ மட்டும் அப்படியே ஓபனா சைட்டோபிளாசம்ல இருந்தா அது ப்ரோகேரியாட். ஆல் பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, ஆக்டினோமைசின்ஸ் ஆர் ப்ரோகேரியாட்ஸ். பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை இதெல்லாம் யூகேரியாட். புரோட்டிஸ்டா இவங்கெல்லாம் யூகேரியாட்ல வருவாங்க. So that is the thing. யூனிசெல்லுலாராவும் இருக்கலாம், மல்டிசெல்லுலாராவும் இருக்கலாம் யூகேரியாட்ஸ். பட் ப்ரோகேரியாட்ஸ் யூனிசெல்லுலாரா இருக்கும். இதுதான் யூகேரியாட் ப்ரோகேரியாட்கான டிஃபரன்ஸ். வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் ஒர்க் ஆகலையா? அது நான் என்னங்கிறது ஓகே. சம்ருத்தா சொல்லுங்க, என்ன டவுட்பா? கேக்குதுங்களா? என்ன டவுட் சொல்லுங்க. சொல்லுங்க. ஃபங்கைல வந்து செல்வால் வந்து கைட்டினால ஆயிருக்குன்னு சொல்லிருக்கீங்களா சார்? ஆமா. அதே நம்ம ஃபங்கை தனியா டாபிக் படிக்கும்போது கைட்டின் வந்து கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட்ஸால ஆயிருக்குன்னு போட்டிருக்கு சார். இப்போ இது ரெண்டு கண்டிப்பா பாலிசாக்கரைட்ஸ் இருக்கு. அதாவது ஃபங்கைல வந்து கைட்டின் இட்செல்ஃப் இஸ் எ பாலிசாக்கரைட். ஓகே சார். இப்போ செல்வால்ல செல்லுலோஸ் இருக்கு, செல்லுலோஸ் இஸ் எ பாலிசாக்கரைட் பா. அதே போல கைட்டின் இட்செல்ஃப் இஸ் எ பாலிசாக்கரைட் பா. அது வந்து கைட்டின் அ பாலிசாக்கரைட் மீனிங். கைட்டின் அப்படிங்கிற பாலிசாக்கரைட்னால ஆன செல்வால் ஃபங்கைல இருக்கு, அந்த மீனிங்ல அத கொடுத்திருப்பாங்க. ஓகே சார், थैंक यू சார். வேற யாருக்கு டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஒர்க் ஆகுது. இப்போ நீங்க ரைஸ் ஹேண்ட் கொடுக்கலாம். ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு கொடுங்க, இல்லைன்னா நோ இஷ்யூஸ். ஓகே, டவுட் இருக்கு, இருங்க.
யோகேஷ் சொல்லுங்க, என்ன டவுட்? சொல்லுங்கப்பா. ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க. சார், லாஸ்ட் லெசன்ல வந்து ICBN இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பாட்டனிக்கல் நாமன்கிளச்சர் இருக்குல்ல சார்? ஆமா. அதுல வந்து கோட் ஃபார்னு கொடுத்துருக்காங்க சார். அதுல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ICZN இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளச்சர் கொடுத்துருங்க சார். ஃபார் ஆஃப் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு? அதாவதுப்பா, ஃபார்னா பிளான்ஸ், ஃபார் பிளான்ஸ். இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் பாட்டனி அப்படின்னாலே பிளான்ஸ். ஃபார் பிளான்ஸ், பிளான்ஸுக்காக நேம் உருவாக்கப்பட்டது. ஆஃப் அனிமல்ஸ்னா அதுவும் சேம் மீனிங் தான். பட் தி திங் இஸ், இந்த இடத்துல ஆஃப் அண்ட் ஃபார்னால நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன்ல ஆப்ஷன் 1 2 3 4ல கொடுத்துதான் ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு ஆஃப் ஃபார்ம் டிஃபரன்சியேஷன் வச்சு ஃபுல் நேம் கொடுப்பாங்களா அப்படி ஒரு டவுட் நமக்கு வரும். இப்போ வந்து சுவாலஜினா ஆஃப், பாட்னினா ஃபார் கொடுத்துருக்காங்க, பொட்டானிக்கலா. அது ஒரு இஷ்யூ கிடையாது. உங்களுக்கு என்ன இஷ்யூ? ICZN ICBN இதோட ஃபுல் ஃபார்ம்ல இந்த ஒவ்வொரு லெட்டரோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் கரெக்டா இருக்கும். I for what, C for what, B for what, N for what, அது கரெக்டா இருந்தா போதும். இடையில ஃபார் ஆஃப் ஸ்லைட் சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது ஒன்றும் இஷ்யூ வராது. அதனால ஒன்றும் அதாவது நம்ம மார்க் அண்ட் கொஸ்டின்ல இது இஷ்யூ ஆகாது. ஆப்ஷன்ல வரும்போது ஆஃப் அண்ட் ஃபார ஒரு ஆப்ஷனா வச்சு மாத்தி கொடுக்க மாட்டோம். ஓகே சார், தேங்க்யூ சார். மாறினா இந்த 4 வேர்டு மாறும், அவ்வளவுதான். அந்த 4 வேர்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா நம்ம கரெக்ட் ஃபுல் ஃபார்ம் நம்ம ஆன்சர் பண்ணி மார்க் வாங்கிடலாம். ஓகே சார். சரி, வேற யாருக்காவது டவுட் இருக்காப்பா? ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சரி, ஓகே. Now we wind up the class now. யோகேஷ் வந்து சொல்லியிருந்தாங்க மார்னிங் ஒரு செஷன், நைட் ஒரு செஷன் வச்சா போர்ஷன் கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணலான்னு. தட் வாஸ் a great idea. நல்ல ஐடியா, நல்ல ஒரு ஐடியா. நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட்டு கிளாஸ் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்படி ஈவினிங் நைட் கிளாஸ் இருந்தால் நான் 7 to 8 o'clock உள்ள நான் உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். அது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம சீக்கிரம் கொஞ்சம் போர்ஷன் முடிச்சா ரிவிஷன் பண்றதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் தட் யோகேஷ். ஓகே, இன்னைக்கு நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில இல்லை இன்னைக்கு நைட் மீட் பண்ணலாம் லைவ் செஷன்ல. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. See you all. Thank you.